ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் நம்பர் 2 இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான மேட்ச் இன்னைக்கு நைட்டு நடக்குது. நேற்று நடந்த சேம் கிரவுண்டில் சேம் டயத்தில் நடக்குது. இப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் இதை பொறுத்த வரைக்கும் வின்னிங் அண்ட் லாஸின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். நம்மளுடைய இது எவ்வளோ கற்றுக்குறோம், எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக அதில் இருந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம எதை தப்பு பண்ணியிருக்கிறோம், என்ன இது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாதான் அடுத்த மேட்ச் பண்ண முடியும். நான் இது லாஸ்ட்டாக பவுலினுக்கும் சப்போர்ட் ஆன கண்டிஷனை வச்சு தான் அந்த டீமுக்கு நான் இது பண்ணது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கும் இருக்கு. ஸோ வந்து என்னன்னா ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் டீம் போடுங்க. பேட்டினா இருந்தால் இப்போ ஒரு வேளை ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தக்கனமான இதையும் நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி வின்னிங் அண்ட் லாஸிங் வந்து ஃபேண்டசி இதில் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இப்போ இந்த இதோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆக தான் செய்யும். ஆனால் அதில் விக்கெட் போகாமல் அந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் பவர் பிளேல விக்கெட் போகல இந்தியாவுக்கு, ஆனால் பெருசாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதே தான் ஸ்ரீலங்கா நல்லா பவர் பிளேல விக்கெட் போகாமல் நல்லா பண்ணாங்க. ஆனால் பின்னாடி அவங்களால இது பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுடைய கண்டிஷன் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா கொஞ்சம் லேட்டரான் ஒர்க் ஆகுது. ஆரம்பத்தில் ஒர்க் ஆகலை, ஆனால் லேட்டரான் போகும்போது ஒர்க் ஆகுது. எந்த மாதிரி பாலுக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ 23 மேட்சஸில் 13 வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 18. 2 மேட்ச் இதாயிருச்சு. இப்போ பவுலிங்குக்கும் 150க்கு கீழே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா பவுலிங்குக்கான இதாக கூட மாறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகளும் இருக்கு. லாஸ்ட் நடந்த மேட்ச்ல இப்போ இந்தியா 213 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதில் 7 விக்கெட் போயிருந்தது. ஸ்ரீலங்கா 170க்கு 10 விக்கெட் போயிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஃபாஸ்டா பாலை டெலிவரி பண்றாங்க. ஸோ அவங்களால அந்த இதில் வந்து பண்ண முடியல. இதே அக்சர் பட்டேலும் இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போட்டாங்க. ஸோ எடுத்துட்டாங்க. ஆனால் பிஸ்னாய் கூட பண்ண முடியல, ஏன்னா அவரும் ஃபாஸ்ட்டாக போட்டார். ஸோ அதுக்கு தக்கனமான அந்த மாதிரி பவுலரை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எந்தெந்த பவுலரை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபேசர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸை விட. ஸோ அதுக்கு தக்கனமாகவும் நம்ம பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன் ஒன்று ஒர்க் ஆகும், ஒன்று சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஸோ ஆனால் அந்த பிளேயர்ஸ் எந்த மாதிரி பண்றாங்க, நம்ம அடுத்த மேட்ச் அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ப்ரீவியஸ் மேட்ச் விளையாண்டதையும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. நடந்த லாஸ்ட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 28 விக்கெட், ஃபேசர்ஸ் 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின் கம்மியாக தான் ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 13 விக்கெட் இங்க வந்து எடுத்திருக்காங்க. விக்கெட் பாத்தீங்கன்னா 30 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 9 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா 20 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து டாமினன்ட் டீமா இருக்கிறதுனால இந்தியா தான் வந்து வின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா கேப்டன் நம்ம சொல்லியிருந்தோம் பத்திரானா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா அவரோட இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த மேட்சும் அவருடைய ஹோம் கிரவுண்ட் வேற இது. ஸோ ஒரு சின்னதா ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மேக்ஸிமம் இந்தியா வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே இதுல தான் வந்து போவாங்க. வேணா பேட்டிங் ஆர்டர் மாறும். இப்போ சப்போஸ் சுமன் கில் வந்து கில்லுக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் அவுட் ஆறாங்கன்னா அந்த இடத்துல ரிஷப் பண்டை ஃபர்ஸ்ட் இறக்கி விடுவாங்க. சூரியகுமார் யாதவ் இறக்கி விட மாட்டாங்க. அவர் கேகேஆருக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தினாரோ அதே தான் இங்க T20க்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ கில் அவுட் ஆயிட்டாங்கன்னா ரிஷப் பண்ட் வர மாட்டாரு, சூரியகுமார் யாதவ் வருவாரு. இப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ரிங்கு சிங்கை தூக்கி முன்னாடி இறக்கிடுவாங்க. ஹார்திக் பாண்டியா பராகுக்கு முன்னாடி, இல்ல அக்சர் பட்டேல இறக்குவாங்க. ஸோ வந்து அதுக்கு தக்கனமா நீங்க டீம் வந்து நம்ம தான் எடுக்கணும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பவுலிங் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெயினான அந்த பி பெர்னாண்டோ, துஷாரெல்லாம் பாவம் அவங்களால உள்ள வர முடியல. வந்திருந்தாங்கன்னா அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபைட்டா இருக்கும். இந்தியா இவ்வளோ ரன் அடிச்சிருக்கிறதும் கொஞ்சம் மாட்டாங்க, நல்ல ஃபைட்டு இதாக இருந்திருக்கும். இப்போ மேபி வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனாக்கு பதிலாக துனித் வெல்லங்கியை கொண்டு வரலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா வேற அந்த விக்ரமசிங்கன்ட்டுலாம் ஒருத்தர் நம்ம எல்பிஎல்ல நல்லா பிளே பண்ணார், அக்ரெசிவ் பேட்டர், நல்ல வேகமா ஹிட் பண்ணுவாரு, பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அவரை கூட மேபி ஒரு சின்னதா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாருக்காவது பதிலா. இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான செகண்ட் T20 மேட்ச் இன்னைக்கு தான் அந்த மேட்ச் நடக்குது. இப்போ லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொல்லியிருந்தோம் சில ப்ரெடிக்ஷன் வந்து மாறி தான் இருந்தது. காரணம் கம்ப்ளீட்டா மேட்சுக்கு பேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டின் பிச்சாவே அது இருந்துச்சு.
அதே நேரத்தில் கேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவுக்கு அது மாதிரி சில இது மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வாலில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வர்றது கஷ்டம்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கேட்ச் மிஸ் ஆகும்போது அந்த மேட்ச் ஆனது மாறிடும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில ப்ரிடிக்ஷன் ஆனது அதே மாதிரி தான். இப்போ ஹார்திக் பாண்டியாலாம் பவுலிங் போட்டு தான் வர முடியும், இல்லைன்னா அவர் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவர் வரல. ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி மாறும். இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை பவர் பிளே ப்ராக்ரஸில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த 6 to 10 விக்கெட் ஓவருக்குள்ளே ஒரு விக்கெட் ஆனது விழுது. அதே இது ஸ்ரீலங்கா பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிச்சாங்கன்னா ஒரு விக்கெட் விழுறதுக்கு இந்த மேட்சுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்ரீலங்கா பிடிக்கிறாங்க அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிச்சோட இது கண்டிஷன் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங் சர்ஃபேஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படின்னா ஸ்லோவாக பால் போடுற ஸ்பின்னர்ஸ், வேகமாக அந்த பிஷ்னாய் வந்து இப்போ ரொம்ப வேகமாக போடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தீக்ஷனா ரொம்ப வேகமாக போடுறாங்க. அப்படி போடாமல் இந்த அசரங்கா, அக்சர் பட்டேல் மாதிரி போடுற ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சானது நல்ல சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இப்போ 9 இது இப்போ இந்த 75 to 100 பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க இந்த மேட்ச்சில். 10 பேரும் டீமோடைய ஒரு மெயின் முக்கியமான ஆட்கள் தான். அதில் இப்போ லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் 75 to 100 ஒரு கேப்டனும் அதுக்கு அடுத்த கேட்டகரியானது விசி மாறிடும் அப்படின்னு. இந்த மேட்ச்சில் மேக்சிமம் 75 to 100 சிவிசி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரே இது வேணால் ரெண்டாவது இதுக்கு மாறலாம். இப்போ இந்தியா டாமினேட் பண்ணால் மட்டும் பவுலிங்கில் அது மாறும். அதே மாதிரி பேட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும். பொதுவாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்க அப்படின்னா கேப்டனோ வைஸ் கேப்டனோ வேற ஒரு இடத்துக்கு மாறிடும். அதாவது வேற ஒரு பிளேயருக்கு மாறிடுவாங்க. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பேட்ஸ்மேன்லேயே வேற பிளேயருக்கோ இல்லை வேற ஒரு பிளேயருக்கு மாறும். இல்லை ஒருத்தங்க தான் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்ல பிளே பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்து நான் பண்ணுவேன். நான் பொதுவாக அந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். இது பேட்டிங் பிச்சு அப்படிங்கிறதுனாலையும் இவங்க நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா. அதனாலேயும் அந்த பிளேயர்ஸ் உள்ளே நிறைய வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச்சுனா பேட்டிங்கில் இருந்து மட்டும் நீங்கள் 4 to 5 பேர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தங்களை நீங்கள் லீவ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியிலேருந்து பாண்டியா மட்டும்தான் 50 to 75 கேட்டகரியில் இருக்கிறாங்க. இவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வரல. இந்த மேட்ச் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி இவங்க பவுலிங் போடணும். அப்படி போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பிடிக்கணும். அப்படி பவுலிங் போட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 பேர். லாஸ்ட் மேட்ச் அசரங்கா வரல. ஏன்னா அசரங்காவை ஒரு பவுலராக மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பவுலிங்கை வச்சு மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை அக்சர் பட்டேல், அசரங்கா, அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா இவங்க 3 பேருமே ஆல்ரவுண்டரில் மெயினான ஒரு இடத்துல இருக்கிறதுனால இது பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா 2 பேர் தான் அந்த கேட்டகரியிலேருந்தே வருவாங்க. ஒன்று அசரங்கா அக்சர் பட்டேல் வருவாங்க, இல்லை அசரங்கா ஹார்திக் பாண்டியா வருவாங்க, இல்லை ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் வந்துருவாங்க, அசரங்கா வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஸ்பின்னர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசரங்கா இல்லைனா அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்து அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அசரங்கா இங்கே எடுத்திங்கன்னா அக்சர் பட்டேலை அந்த இதில் லீவ் பண்ணிக்கலாம். இந்த இது கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8.5ல் 5 பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி தான் தீக்ஷனாவுக்கு வந்து ரிஸ்க்காக அவர் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுத்தால் உண்டு. இல்லைனா அவர் வந்து போடுற அந்த ஃபாஸ்ட் டெலிவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறாரு, அதனால் விக்கெட்டு வந்து விழுறது கஷ்டமாயிரும். ஸோ இவர் வேணால் ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம். இதில் குசாலா மெண்டிஸ், ரிஷப் பண்டில் நீங்கள் 2 பேரையுமே இந்த மேட்சும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி செகண்ட் பேட்டிங் பண்ணலாம். சப்போஸ் மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்ட்டு வருதுன்னா நீங்கள் மெண்டிஸ் ட்ரை பண்ணுங்கள்.
அப்படி ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணால் குஷால் பெரேரா ப்ளே பண்ணால் குஷால் பெரேரா ட்ரை பண்ணுங்கள். குஷால் பெரேரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ரொம்ப வேகமாக ப்ளே பண்ணுவார், ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக பண்ணுவார், லோ பர்சன்டில் இருக்கார். ஸோ நீங்கள் மெண்டிஸை விட அவர் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து இப்போ தான் அவர் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார். இவர் பொறுத்தவரை இந்த மேட்சை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒன்று அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜெய்ஸ்வால் சூர்யகுமார் யாதவில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இப்போ ஒரு வேளை இந்தியா தான் டாமினேட் பண்ணி வின் ஆவாங்கன்னு நினச்சிங்கன்னா 2 பேரையும் ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேரும் வருவாங்கன்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது மாறிடும். ஸோ இவரை கொடுத்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை எடுத்தீங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அவர் ஹிட்டாகவும் ஆவார், ஃப்ளாப்பும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏசிங் பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கொஞ்சம் நல்ல பாயிண்டோட ட்ரீம் டீம் வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு கம்மியாக லாஸ்ட் மேட்ச் வந்த மாதிரி ஓரளவு தான் வருவார். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக 2 பேர் 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் நம்ம சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால் வந்து அதே கேட்டகரி தான், ஏசிங் வந்து இன்னிங்ஸ் வைஸாக எடுத்துக்கோங்க. மெண்டிஸ் எடுக்கலைன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் பெரேராவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவரும் டாப் ஆர்டர் வராரு, உங்களுக்கு லோ பிக்கில் இருப்பார். ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 கேட்டகரியில் ஒரு ட்ரீம் டீமே வரல யாருமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 கேட்டகரியிலையும் ட்ரீம் டீம் வரல. ஸோ இந்த மாதிரி 2 இதில் வராததுனால 7.5லேருந்து ட்ரீம் டீம் வருவாங்க, இல்லை 7லேருந்தும் ட்ரீம் டீம் வருவாங்க. இந்த மேட்ச் பொறுத்தவரை அப்படி நடக்கும். இப்போ லாஸ்ட் இதில் வராததுனால இப்போ இந்த 7.5ல் ஒன்று ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இதில் 7ல் அப்படி இல்லைன்னா 7ல் வருவாங்க. ஒன்று இல்லைன்னா 7.5லேருந்தும் ஒருத்தங்க வருவாங்க, 7லேருந்தும் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கெல்லாம் ஆர்டர் இருக்குன்னா அஸ்லாங்கா சொன்ன மாதிரி தான், அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சரி, அவரை நீங்கள் ரிஸ்க்காக லீவ் பண்ணலாம். ஆனால் குசேலா பெரேராவை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா அவர் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவார், வேகமாக ரன்னை ஸ்கோர் பண்ணுவார், அவர் மட்டும் தனியாக இருந்து விக்கெட் ஃபால் பண்ணாலும். ஸோ உங்களுக்கு அந்த லோ பர்சன்டில் இருப்பார், யூஸாக இருக்கும். அது மாதிரி முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா ட்ரீம் டீம் வருவார். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன இதுதான். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அவர் வர்றது கஷ்டம். பிஸ்னாய் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் அவர் போடுற இவ்வளோ வேகமாக போடுறதுக்கு அவர் வர்றது ரிஸ்க் தான். ஸோ இதில் இந்த 2 பேர்லேருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். பிஸ்னாயை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி வேணால் பாருங்கள். பெரேராவை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச்சு ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மேட்ச்சில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் 7 இதில் யாருமே வரல. இப்போ இந்த மடசுங்கா பால்லையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி கட்டர்ஸ் போடுவார். அந்த மாதிரி போட்டு மட்டும்தான் அவரால் விக்கெட் வந்து இந்த பிச்சில் வந்து ஓரளவு எடுக்க முடியும். ஒரு விக்கெட் வந்து பண்ணாங்க, ஆனாலும் ட்ரீம் டீமானது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இவர் 4 ஓவர் போடுவார், ஒன்று இவரை இந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணணும். அப்படி இவரை ட்ரை பண்ணலையா நீங்கள் டைரெக்டாக மெண்டிஸ்க்கு போயிருங்க. மெண்டிஸ் 1 ஓவர் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். இப்போ டாப் ஆர்டர் இந்தியா விக்கெட் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரை முன்னாடியே இறக்கி விடுவாங்க. ஸோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ரிங்கு சிங் பொறுத்தவரை எப்படி நீங்கள் அவங்க டீம் எடுக்கிறாங்கன்னா அதே இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மாதிரி தான் இவர் டீம் அனுப்புகிறாரு. இப்போ சப்போஸ் ஜெய்ஸ்வால் கில்லில் ஒருவேளை கில்லு ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படின்னா சூரியகுமார் யாதவை தான் ஓப்பனிங் இறக்குவாங்க. அதே இதில் இப்போ ஜெய்ஸ்வால் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா ரிஷப் பண்ட்டை இறக்கிடுவாங்க. அந்த இதில் ரிஷப் பண்ட் திரும்பியும் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா ரிங்கு சிங்கை தான் இறக்குவாங்க. அந்த இதுக்கு முன்னாடி பராகெல்லாம் இறக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பாண்டியா அதே மாதிரி இவங்க சூரியகுமார் யாதவ் இவங்கள தான் ட்ரை பண்ணணும். பராக் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் பவுலிங் போட்டு ட்ரீம் டீம் வந்துட்டார். ஆனால் அது வெறும் டெய்லன்ற விக்கெட்டை வச்சு மட்டும்தான் அவர் எடுத்து வந்தார், வீசி வரைக்கும் வந்துட்டார். ஆனால் இந்த மேட்ச் வந்து அவருக்கு எப்படியும் பவுலிங் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட்டில் 1 or 2 போட்டு விக்கெட் எடுத்து வந்தால் மட்டும்தான் பராக் வந்து வர கண்டிஷனில் இருக்கார். இல்லை ஸ்ரீலங்கா டாமினேட் பண்ணால் பேட்டிங் பண்ணி ஒரு 1 or 2 ரன்ஸ் அடிக்கலாம். ஆனால் இவர் வந்து பெரிய அளவுக்கு பேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா விக்கெட் எடுத்துடுறாங்க, அதனால பார்த்துக்குங்க. ஸோ இந்த இதில் அவர் பவுலிங் போட்டு வருவாருன்னா இவரை நீங்கள் எடுங்க. இந்த கேட்டகரி பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் மேட்ச் சனாக்காவை வந்து சொன்னது எதனாலனா அவர் 4 ஓவர் எல்பிஎல் போட்டுகிட்டே இருந்தார்.
ஸோ அப்போ அவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் பண்ணிட்டு பேட்டிங் போகிறப்போ ஒரு ரன் அடிச்சிருவாங்க அப்படிங்கும் போது ட்ரீம் டீம் ஆனது உறுதியாயிரும். ஸோ அந்த மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் போடலை. ஸோ ஓவர் போடலை. இதுவும் லாஸ்ட்டில் வராருன்னா இவர் நீங்கள் விட்டுட்டு அக்சர் பட்டேல், அசரங்கா அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பேட்டிங் பிச்சாக இருக்கும்போது ரொம்ப பவுலர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ ஒருத்தங்க அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அசரங்காவுக்கு போயிடுங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணாலே மேக்ஸிமம் போதும். ஷனாக்கா ஒரு வேளை பவுலிங் போடுவாங்கன்னு நினச்சா நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணலாம், இல்லைனா அவங்கள விட்டுருங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரானா நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க, இன்னிங்ஸில் பவுலிங் போடுறாங்கன்னா அவர் ட்ரீம் டீம் அளவுக்கு ஆளும் வருவார், பெருசாக ப்ளே பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் போனார்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது எப்படி அவர் உள்ளே வருவார்னா, ஸ்ரீலங்கா அவங்க அந்த டீம் ஆனது எப்படி பத்திரானா இப்போ அவர் பெருசாக, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக ப்ளே பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வருவார். ஆனால் ஸ்ரீலங்கா இப்போ லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பத்திரானா ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவார். இந்த மேட்சும் இப்போ ஸ்ரீலங்கா லாஸ் ஆகுதுன்னா பத்திரானா ட்ரீம் டீம் வந்துடுவார். ரெண்டாவது ஹோம் கிரவுண்டு பத்திரானாக்கு அந்த பல்லாக்கிளி அதுதான் அவருக்கு ஹோம் கிரவுண்டு. ஸோ மேக்ஸிமம் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ட்ரீம் டீம் ஆனது வருவார். அடுத்து இந்த நிஷாங்கா கில்லில் நம்ம லாஸ்ட் டைம் ஒருத்தங்களை சொல்லியிருந்தோம். இது பேட்டிங் பிச்சுனால 2 பேரும் டாப் ஆர்டர்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரியே நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஜெய்ஸ்வாலோடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அவர் ஃப்ளாப் ஆகிட்டு கில்லு கூட ப்ளே பண்ணிடுவார். அதே மாதிரி மெண்டிஸ் அவுட் ஆகிட்டு இவர் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்காக போகிறதா இருந்தால் ஒருத்தங்களை இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து அக்சர் பட்டேல், பத்திரானா இவங்க 2 பேரில் ஒன்று இல்லைன்னா 2 பேரை ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 2 to 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் ஆனது வருவாங்க. 75 to 100 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரி பாருங்கள். லாஸ்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வரல, இவங்க நம்ம அசரங்காலாம் வரல. ஸோ அதுக்கு தக்கனமாக பிளேயரை நீங்கள் 10 பிளேயர் இருந்தாங்கன்னா 10 பிளேயரையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதில் 7 பேர் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க. அதில் நம்ம அந்த இன்னிங்ஸ் வைஸ் சொன்னவங்கள நீங்கள் பிக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 0 to 25 யார் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னா ரிங்கு சிங், ஆர்மெண்டிஸ், மடசுங்கால கண்டிப்பாக ஒருத்தங்க உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஷனாக்காவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷனாக்கா இவரை ஸ்ரீலங்கா வின் ஆகும் அப்படின்ட்டு ஒரு டீம் எடுத்தீங்கன்னா அதில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு வேளை அவர் பவுலிங் போடுறாரு, இந்த மேட்ச் போடுறாருன்னா ஒரு சின்ன லக்கு, பவுலிங் போட்டுறாரு இல்லை பேட்டிங்கில் அடிக்கிறாரு, பின்னாடி இருந்தால் அடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், அவ்வளோதான். இல்லைன்னா அவரை நீங்கள் லீவ் பண்ணிடுங்க பவுலிங் போடாட்டி. ஸோ இது பேட்டிங்கில் தான் போகுதுன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்ச் 50க்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ பவுலிங் பேட்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னா 50% கீழே 3 பேர் 2 பேர் தான் வருவாங்க. ஒரு பவுலினுக்கு ஈக்குவலாக மாறுது, பேலன்ஸ்டு பிச்சாக வருது அப்படின்னா தான் அந்த இடத்துல 4 to 5 பேர் வருவாங்க. ஸோ பேட்டிங் பிச்சாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் 2 to 3 பேரை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 பேரையே ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபேண்டசி கேம் பொறுத்தவரை வின்னிங் அண்ட் லாஸின் 2மே சேர்ந்து தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மேட்ச்சில் இந்தியா மேட்ச்னாலே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.